முதலில் சந்தித்தது அவர் 2ஆம் கிளையில் முகாமையாளராக இருந்த காலத்தில். அப்போது அவருக்கு என்ன தெரிந்திருக்காது. அந்த விடயம் இப்போது ஞாபகம் இருக்கின்றதோ தெரியவில்லை. எனக்கு வங்கியியல் பெருட்டு சம்பந்தமாக ஒரு உதவி தேவைப்பட்டிருந்தது. அப்போது நான் யாழ் மேத்தர கிளையில் கடமையாற்றி கொண்டிருந்த போது நமது முகாமையாளரை அணுகிய போது அவர் கல்வி சம்பந்தமாக அல்லது பெருட்டு சம்பந்தமாக என்ன உதவியானாலும் இவரை அணுகும்படியும் அவர் நிச்சயமாக உதவி செய்வார் எனவும் கூறிவிட்டிருந்தார். அந்த நேரம் நான் அவரிடம் சென்று உதவியை கேட்டபோது அவர் தொலைபேசி மூலமாக சம்பந்தப்பட்டவர்களிடம் அறிவித்து எனது கோரிக்கையை உடனேயே நிறைவேற்றி வைத்தார். அவருடன் நான் ஒன்றாக வேலை செய்த காலங்கள் மிக குறுகிய காலங்கள். அதாவது அவர் மேத்தர கிளையிலே முகாமையாளராக இருந்த பொழுது நான் கடன் அதிகாரியாக வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனாலும் அந்த குறுகிய காலத்தில் அவருடைய சிறந்த பல இயல்புகளை அவருடைய திறமைகளை என்னால் அடையாளம் காண முடிந்தது. அதிலே மிகவும் பிடித்தது உண்மையிலேயே அவருடைய விரைவான தீர்மானம் அல்லது விரைவான செயலாற்றம் தான். எந்த ஒரு பிரச்சனையானாலும் அவர் பிறகு பார்ப்போம் அல்லது நாளை என்று சொல்லுவதே இல்லை. அந்த இடத்திலேயே பிரச்சனைக்கான காரணத்தை அடையாளம் கண்டு அந்த இடத்திலே தொலைபேசி மூலமாகவோ என்ன ஒரு மிகுந்த தொடர்பாடல் முறையால் அந்த பிரச்சனையை அந்த சொற்லேயே தீர்த்து விடுவார். அதுதான் அவருடைய மிக சிறந்த ஒரு இயல்பு. அவருடைய ஞாபக சக்தியை பற்றி நான் பல ஊழியர்களுடனும் கலைத்திருக்கின்றேன். அதாவது அவரிடம் ஏதாவது ஒரு உதவியோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை சொன்னால் அதை 2ஆம் தரம் அவரிடம் அதை பற்றி ஞாபகப்படுத்தவே தேவையில்லை. எந்த நேரத்தில் அது நடக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அவர் தானாகவே யோசித்து அந்த பிரச்சனையை செய்து விடுவார். அவருடைய அப்படியான ஒரு ஞாபக சக்தியுடன் நான் இதுவரை யாருமே காணவில்லை என்று சொல்லலாம். அதே போல அவருடைய பல இயல்புகளை என்னால் அடையாளம் போட முடிந்தது. அவற்றை எல்லாவற்றையும் நான் இந்த இடத்திலே கூற முடியாது. ஆனாலும் அவர் கல்விக்கு காட்டுகின்ற ஆர்வம் என்றது மிக மிக முக்கியமானது. நமது வங்கியிலே சில நடுத்தர வயது உடையவர்கள் கூட கணினியை கற்பதற்கு மிக பின்னுக்கு நிற்கின்றார்கள். ஆனால் அவர் ஓய்வு பெறுகின்ற இந்த காலத்தில் கூட மிக நவீனமான அதாவது கடைசியாக வருகின்ற தொழில்நுட்பம் வரை அவர் பழக்கமாக இருப்பார். எந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் வரும் பொழுதும் அதை உடனே அவர் கற்றுவிடுவார். அவர் எந்த நேரம் ஏதோ ஒன்றை யாழ் மேத்தர கிளையிலே தான் நான் அவரை கூட அவதானிக்கக்கூடியதா இருந்தது. ஏதாவது என்னவோ ஒரு புத்தகத்தை ஏதோ ஒரு படித்துக் கொண்டே இருப்பார். அப்படியே ஒரு கல்வியில மிகுந்த ஆர்வம் உடையவர். அது மாத்திரமில்லை, மற்றவர்களையும் கல்வி சம்பந்தமாக உயர வேண்டும் என தன்னால் இயன்ற ஊக்குவிப்பை வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். அந்த வகையில இந்த ஊக்கி என்ற ஒரு வெளியீடு கூட ஒரு வரவேற்றத்தக்க ஒன்று. அதை எவ்வளவு பேர் அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ தெரியவில்லை. உண்மையிலேயே கணவருடைய ஊழியர்களுடைய திறமை அதன் மூலமாக வெளிவரக்கூடிய ஒரு வழிமுறையாக அந்த ஊக்கி காணப்படுகின்றது. அதே போல அவர் எவ்வளவுக்கு திறமையானவரோ அதே அளவு அவருடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கின்றது. அந்த இயல்பை என்னால் மிக அண்மை காலத்தில் என்னால் அறியக்கூடியதாக இருந்தது. அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். அவர் ஓய்வு பெறுவதற்கு முதல் நாள் நாம் நமது கிளை வடமராட்சி கிளைக்கிலே ஒரு நடமாடும் சேவையை ஆரம்பித்து வைத்திருந்தோம். அந்த சேவையை குறிப்பிட்ட நேரத்தில் நம்மால் ஆரம்பிக்க முடியவில்லை. அதாவது பிரதேச உதவி அரசாங்க அதிபர் பெறுவதற்கு கால தாமதமாகிவிட்டது. ஆனால் நாங்கள் குறித்த நேரத்தில் அந்த இடத்துக்கு சென்று விட்டோம். அப்போது அந்த ஏஜிஎம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்பது நமக்கு மிகவும் மனதுக்கு சங்கடமாக இருந்தது. ஆனால் அவர் அதற்கு மாறாக நமக்கு அறிவுரைகளை கூறினர். அதாவது இப்படியான இடத்துல இப்படியான பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அது பரவாயில்லை, நாங்கள் பேங்கர்ஸ், நாங்கள் டைமுக்கு வர வேண்டும். அவர்கள் வர்றதை பற்றி எமக்கு பிரச்சனை இல்லை, வரும்போது நாங்கள் ஆரம்பிப்போம், பிரச்சனை இல்லை என்று. அப்போதுதான் அவர் எவ்வளவு தூரம் பொறுமையானவர் என்பதையும் என்னாலே அறியக்கூடியதாக இருந்தது. அவருடைய இந்த எல்லா இயல்புகளுக்கும் உண்மையிலேயே பக்கபலமாக இருக்கின்றது அவருடைய பாரியர் தான். இங்கே நான் நினைக்கின்றேன், நமது ஊழியர்கள் அனைவருக்குமே அவர் ஒரு உறவினர் போன்றவர் தான். பல ஊழியர்களுக்கு அவரிடம் உள்ள பழக்கத்தை விட அவருடைய பாரியருடன் தான் மிக நெருங்கிய பழக்கம் இருக்கின்றது. நாம் அவருடன் தான் ஒரு உறவினர் போல பழகி கொண்டிருக்கின்றோம். நான் அது பல சந்தர்ப்பங்களிலே கண்டிருக்கிறேன். விருந்து பிரசாரத்தில் அவருக்கு இடையாக வேறு யாருமே காணப்பட மாட்டார்கள். அந்த வகையிலே ஓய்வு என்பது காலத்தின் கட்டாயமான ஒன்று. அது யாராலையும் மாற்ற முடியாது. அவருக்கு நாங்கள் செய்கின்ற நன்றி அல்லது பாராட்டு என்பது அவர்களால் அவர் நீண்ட காலம் இந்த வங்கிக்காக சேவையாற்றி இருக்கின்றார்.
இந்த அவர்களால அவர் போன்ற மேனைய வங்கியாளர்களாலேயும் கட்டியெழுப்பப்பட்ட நமது இலங்கை வங்கியை தொடர்ந்து தலை நிமிர்ந்து வைக்க வைப்பதுதான். நமது இளம் சமுதாயத்தினர் ஒவ்வொருத்தருமே அந்த கொள்கையை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நமது வங்கி அவர் முதல் தர வங்கியாக வர வேண்டும் என அதை வர வைப்பதுதான் நாங்கள் உண்மையிலேயே அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு பாராட்டாக இருக்கும் என நினைக்கின்றேன். மேலும் காலத்தின் கட்டாயத்தால் ஓய்வு பெறுகின்ற நமது வடபிராந்திய உதவி பொது முகாமியாளர் திரு சிவரத்னம் அவர்களே, அவர் தம் பாரியாருடனும் பிள்ளைகள் மருமகனுடனும் சீரும் சிறப்புமாக கல்லாண்டு காலம் வாழ என அதனால வாழ்த்திவிட விரும்புகிறேன். நன்றி. திருமதி பிரபாகர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இடையில் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு பாடலை இறக்கலாம் என்று சொன்னால் ஒருவன் சரியா ரெடியா வந்து அடுத்த பாடல் உங்களுக்கு தருகின்றோம். அதற்கு முன்பதாக மாரிப்பாய் கிளையின் சார்பாக திருமதி ராமலிங்கம் அம்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகின்றார். வங்கியல் சம்பந்தமான கற்கை நெறிகள் கற்பதற்கு உதவி புரிந்த வங்கியாளர் சங்கத்து போஷகராகவும் அதே சமயத்தில் எங்களுடைய குருவாகவும் விளங்கி எங்களுடைய அறிவுக்கண்களை திறந்து வைத்த எங்களுடைய உதவி பொது முகாமையாளர் அவர்களே, அவர்களுடைய பாதியாக இருந்து வங்கியின் செயற்பாடு அனைத்திலுமே பங்கு பற்றி எங்களுக்கு விருந்தோன்றுவதென்றால் நலிங்கம்மா இருந்தால் எங்கள் அனைவருக்கும் உணவு நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டி எப்பொழுதும் அவருக்கு பக்கபலமாக வழங்குகின்ற நலிங்கம்மா அவர்களே, அவர்களுடைய வாரிசுகளே மற்றும் ஓய்வு பெற்ற வங்கியாளர்களாக இங்கு வருகை தந்திருக்கும் கோபாக்கரன் ஐயா அவர்களே, கலை இலக்கிய நண்பர் ஒன்றியத்து செயலாளராக எனக்கு அறிமுகமாகி தினக்குரல் முகாமியாளராக எங்கள் வீட்டிற்கும் ஐயா சச்சிதானந்தம் அவர்களே, எங்கள் அனைவருக்கும் அறிமுகமானதும் அன்புக்குரியவருமான அபய ஐயா அவர்களே, இந்த மேடையிலே நான் பேசுவதற்கு மன்னிக்க வேண்டும், வாழ்த்துப்பா வாடுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த எங்களுடைய ஆசானாகவும் வழிகாட்டியாகவும் சிரேஷ்ட முகாமியாளராக விளங்கும் லட்சுமண சர்மா ஐயா அவர்களே, ஏனிய முகாமியாளர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கு வாழ்த்துப்பா வழங்குவதற்காகத்தான் என்னை அழைத்திருந்தார்கள். திரு புவனேந்திரன் அவர்கள் வாழ்த்துரை கூறுவார் கூறியிருந்தார்கள். பேசுவதற்கும் ஆகவே எனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நான் என்ன பேசுவேன், என்னுடைய நன்றியைத்தான் இங்கு வெளிப்படுத்துவேன். ஐயா அவர்கள் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய உதவியில் ஒன்று வங்கியாளர் சங்கம், ஓய்வூதியர் சங்கம், இரண்டுக்குமே அடிக்கல் நாட்டியவர் எங்களுடைய கணேசமூர்த்தி ஐயா. ஆனால் அது சிதைவுறாமல் மிகவும் கட்டுமான திறத்தோடு அதனை வளர்த்தெடுத்தவர் எங்களுடைய சிவரத்னம் ஐயா என்றால் மிகையாகாது. அந்த வகையில் அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு எங்களுடைய தலைவர் அவர்கள் ஆரம்பத்தில் கூறினார், வங்கியாளர் பரீட்சையில் சித்தி எழுதியவர்களுக்கு ஐயா ஒரு அறக்கட்டளை மாதிரி நிறுவி அதிலிருந்து பரிசுகள் வழங்க போவதாக. ஐயா, அதை விட பெரிய பரிசு நீங்கள் ஒரு வளவாளராக இருந்து எங்களுடைய அறிவை மேம்படுத்தும் ஆசானாக மாறுவதுதான் எங்களுக்கு நீங்கள் தரப்போன்ற மிகப்பெரிய பரிசு. எங்களை விட்டு விலகாமல் இலங்கை வங்கியாளர் சங்கத்திலே இணைந்து இந்த சிறுவர் நாளைய வங்கியின் வளவாளர்களாக மாற இருக்கும் இந்த இளைஞர்களை அறிவாளிகளாக மாற்ற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாழ்த்துப்பாவை வாசிக்கின்றேன். இலங்கை வங்கியின் வடமாகாண உதவி பொது முகாமியாளர் திரு ந. சிவரத்னம், BA, AIB, FIB, SL, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்களின் சேவை நலன் பாராட்டு விழாவில்
வாசித்தளிக்கப்பட்ட வாழ்த்துப்பால். அவனியோர் போற்றும் அறிஞராம் எங்கள் சிவரட்னம் ஐயாவின் சீர்மை உவந்து இலங்கை வங்கி காட்டிய சேவையினை போற்றி வழங்குகின்றோம் நன்றியுடன் வாழ்த்து. அவனியோர் போற்றும் அறிஞராம் எங்கள் சிவரட்னம் ஐயாவின் சீர்மை உவந்து இலங்கை வங்கி காட்டிய சேவையினை போற்றி வழங்குகின்றோம் நன்றியுடன் வாழ்த்து. வரலாறு புகழ்பாடும் வடமராட்சி மண்ணில் வரலாறு புகழ் பாடும் வடமராட்சி மண்ணில் அடலேறு போலுதித்து ஆழ்ந்த நெல் நுண்ணறிவின் உடமேறு செயற்திறனால் இலங்கை வங்கி வடபகுதி பிரபலராய் வீற்றிருக்கும் புலமை நிறை பேரறிஞர். வரலாறு புகழ் பாடும் வடமராட்சி மண்ணில் அடலேறு போலுதித்து ஆழ்ந்த நெல் நுண்ணறிவின் உரமேறு செயற்றிறனால் இலங்கை வங்கி வடபகுதி பிரபலராய் வீற்றிருக்கும் புலமை நிறை பேரறிஞர். பல துறையும் கற்றறிந்த படிப்பார்வம் மிக கொண்ட இளைஞராய் யோக்வீதி கிளை சேர்ந்த காலம் முதல் பலதுறையும் கற்றறிந்த படிப்பார்வம் மிக கொண்ட இளைஞராய் யோக்வீதி கிளை சேர்ந்த காலம் முதல் இலங்கை வங்கி மேன்மையுற ஏற்றமிகு உழைப்பீந்து இழைப்பாரும் இன்று வரை எத்தனைனும் சாதனைகள். இலங்கை வங்கி மேன்மையுற ஏற்றமிகு உழைப்பீந்து இழைப்பாரும் இன்று வரை எத்தனையும் சாதனைகள். வடமகுதி வங்கிகளை வளம் செய்ய சாதுரிய கடன் வழங்கும் வசூல் ராஜா. வடபகுதி வங்கிகளை வளம் செய்ய சாதுரிய கடன் வழங்கும் வசூல் ராஜா கல்வி தந்த பட்ட அறிவும் கடமை வழி பட்டறிவும் கரைபுரள புது கிளைகள் இடமறிந்து ஸ்தாபித்த இலங்கை வங்கி வளவாளர். இந்த சமயத்தில் இந்த வங்கி கடன்களை வசூல் செய்வதற்கு ஐயா கையாண்ட ஒரு முறையை நான் குறிப்பிட வேண்டும். அந்த கடைக்காரர்களுடைய கடைக்கு முன்னால் போய் ஆசனம் போட்டு உட்கார்ந்து விடுவார், சத்தியாகிரகம் மாதிரி. அவர்கள் அந்த கடனை கட்டினால்தான் ஐயா வெளியே வருவார். இது ஒரு நகைச்சுவை அல்ல, நிச்சயம் உண்மையாக நடந்த ஒரு சம்பவங்களின் கோர்வை. அது சம்பவங்களிலே ஒன்று. ஐயா நிச்சயமாக அவர்கள் கட்டாயம் அந்த முகாமையாளர் இருக்கின்றாரு, நான் இந்த கடனை கட்டத்தான் வேண்டும் என்று பயத்திலேயாவது கட்டி விடுறார்கள். அந்த அளவு மன உறுதி அவருக்கு அவரை போல வேறு ஒருவருக்கும் இல்லை என்றுதான் நினைக்கின்றேன். அதனால்தான் இந்த வடபகுதி வங்கிகளை வளம் செய்ய சாதுரிய கடன் வழங்கும் வசூல் ராஜா, உண்மையில் வசூல் ராஜா அவர் வடபகுதி வங்கிகளை வளம் செய்ய சாதுரிய கடன் வழங்கும் வசூல் ராஜா கல்வி தந்த பட்ட அறிவும் எத்தனை பட்டங்கள் பெற்றிருக்கின்றார் என்று பட்டியலே இருக்கின்றது. கல்வி தந்த பட்ட அறிவும் கடமை வழி பட்டறிவும் கரைபுரள புதுக்கிளைகள் இடமறிந்து ஸ்தாபித்த இலங்கை வங்கி வளவாளர். ஓய்வில்லா வங்கிப்பணி ஓரத்தில் பொதுப்பணிகள் நோய்வேற்கும் மருந்தாகி நோய்தோர்க்கு அறக்கொடைகள். ஓய்வூதியர் சங்கம் ஊக்கி இதழ் வெளியீடு தாய்மண்ணுக்காய் ஆதி கோயிலடி ஜெய சேவை. ஆதி கோயிலடி ஜெயம் என்ற பெயரில் ஐயா தாய்மண்ணுக்காக எத்தனையோ வரலாற்று கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார். இளைய சமுதாயத்தினர் கட்டாயம் அவற்றை படிக்க வேண்டும். ஓய்வில்லா வங்கிப்பணி ஓரத்தில் பொதுப்பணிகள் நோய்வேற்கும் மருந்தாகி நோய்தோர்க்கு அறக்கொடைகள். ஓய்வூதியர் சங்கம் ஊக்கி இதழ் வெளியீடு தாய்மண்ணுக்காய் ஆதி கோயிலடி ஜெயசேவை. இரும்பிதிய போர்வைக்கு இளியோடும் இரக்க குணம் கருணையுடன் ஊழியரின் கஷ்டத்தில் உதவும் மனம் சுருங்க சொல்லி விளக்கும் திறன் குறை தீர்த்து வருவோர்க்கு விருந்தோம்பும் பண்பு இவற்றின் பிரதமையாய் முழு உருவம். இரும்பிதிய போர்வைக்குள் வெளியோடும் இரக்க குணம் கருணையுடன் ஊழியரின் கஷ்டத்தில் உதவும் மனம் சுருங்க சொல்லி விளக்கும் திறன் குறை தீர்த்து வருவோர்க்கு விருந்தோம்பும் பண்பு இவற்றின் பிரதமையாய் முழு உருவம். சரித்திர பதிவெனும் சாதனை முழுமையும் விரித்திட மிகும். சரித்திர பதிவெனும் சாதனை முழுமையும் விரித்திட மிகும். அதை விட்டு இலங்கை வங்கி வளம் வர வற்ற அன்புடன் பங்களிப்பு தரும் பாரியார் எங்கள் நன்றிக்குரிய நளினி அம்மாவையும் என்றும் வாழ்க இனிதென வாழ்த்தி கானகம் செல்லினும் கணவனை தொடரும் ஜானகி போன்ற அச்சட்குணவதியும் இல்லறம் இந்த இனியன புதல்வரும் நல்லற வாழ்வில் நலம்பல காண சேவை காலம் நிறையினும் ஊரார் தேவை அறிந்து தொழிற்படும் செயற்றிறன் சாயாது. எனவே சமூக முயர்வுற ஓயாதுழைத்து உலகுக்கு உதவுக.
ஓய்வு சேவை காலம் நிறையினும் ஊரார் தேவையறிந்து செயற்படும் சேவை காலம் நிறையினும் ஊரார் தேவையறிந்து தொழிற்படும் செயற்திறன் சாயாதெனவே சமூக முயர்வுற ஓயாதுழைத்து உலகுக்கு உதவுக. பாரோர் போற்றும் பணிபல செய்து நூறாண்டின்னும் நோய் நொடியின்றி குறைவிலா வளமுடன் குண்டென வாழ்வென இறைவனை வேண்டி இயம்பினோம் வாழ்த்து. ஓயாதுழைத்து உலகுக்கு உதவுக. பாரோர் போற்றும் பணிபல செய்து நூறாண்டின்னும் நோய் நொடியின்றி குறைவிலா வளமுடன் குன்றென வாழ்வென இறைவனை வேண்டி இயம்பினோம் வாழ்த்து. வாழ்த்துவது இலங்கை வங்கி மானிப்பாய் கிளை முகாமியாளர்களும் ஊழியர்களும். இதனை வாழ்த்தி வழங்கி உதவுமாறு எங்களுடைய முகாமியாளர் அவர்களை அன்புடன் எங்களுடைய முகாமியாளர் அவர்கள் சிறந்த வளவாளர்களை முன்னே அனுப்பி அந்த வாழ்த்துறையை வாசித்து முடிய தான் பின்னே சென்று அந்த வாழ்த்துறையை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மானிப்பாய்களை சார்பாக பலத்த கரவசத்தை கொடுங்கள். அமைதியாக கௌரவத்தை கொடுத்து இறங்குகின்றார்கள் எங்களுடைய லக்ஷ்மண சார்பாக. உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாட்டு மழையில் நடைபெறுவதற்காக திருமதி உங்கள் அனைவரையும் நடைபெறுவதற்காக திருமதி நிர்மலை பாருங்கள். உங்களுடைய பாட்டை நாம் எல்லோரும் பலருடைய ஊகோபித்து வேண்டுகோளுக்கு அமைய பாடல் அரங்கேறுகின்றது. பூக்கும் ஓசை அதை
வழங்கிய திருமதி நிர்மலன் அவருக்கு எங்கே மூன்று கரகோஷங்களை தெரிவியுங்கள். தெரிவித்து அடுத்த பாடலுக்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அடுத்ததாக சாவகச்சேரி கிளையின் சார்பாக சாவகச்சேரி கிளையின் முகாமையாளர் திரு சந்திரகுமார் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்க வருகின்றார்கள். அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் நாயனுக்கு மலர் மாலை அணிவித்து வாழ்த்துரைக்கு வருகின்றனர். இந்த நிகழ்வினை தலைமை நமது மாவட்ட முகாமையாளர் திரு ஆனந்த நடேசன் அவர்கள், விழாவின் கதாநாயகனாக வீட்டிருக்கின்றவர்களே, அவருடைய குழந்தைகளே, அவருடைய மருமகனே, ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். திரு சிவரட்னம் ஐயா நமக்கு ஒரு ஆசானவர், எமது குரு. எந்த விடயத்தையும் அதிரடியாக அணுகுவது அவரது சுபாவம். அவர் ஏதாவது கேட்கும்போது செய்ய முடியாத விடயமாக இருந்தாலும் கூட அதை முடியும் என்று சொல்லிவிடுவேன். நான் சில சமயங்களில் நான் முடியாது என்று நினைத்தவற்றை செய்து முடித்ததற்கு அவரே காரணமாக இருந்தார். நான் சாவகச்சேரி கிளையில் சாதாரண வங்கி அதிகாரியாக வேலை செய்த போது திரு சிவரட்னம் ஐயா என்னை 2ஆம் கிளைக்கு மாற்றலாக்கி தனக்கு கீழே வேலை செய்வதற்கு என்னை அழைத்திருந்தார். நான் அங்கு போன போது என்னை ஒரு உதவி முகாமையாளர் தரத்தில் வேலைக்கு அமர்த்திய போது நான் மிகுந்த ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தேன். நான் அப்போதுதான் முதலாக அவருடன் வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் வேலை செய்யும் வேகத்துக்கு எம்மால் ஈடு கொடுக்க முடியாது. மெய்வர்த்தம் பாரார், பசி நோக்கார், கண்துஞ்சார், எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார், செவ்விய அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். இப்பாடல் அவருக்கு மிகவும் பொருத்தமானதொன்றார். அங்கு நான் வேலை செய்த போது எனக்கு ஏற்பட்ட சில தனிப்பட்ட இடர்களை எல்லாம் சகிப்புத்தன்மையுடன் தன் அனுசரணையூடாக ஆதரித்து அணுகியதை நான் என் வாழ்வில் என்றுமே மறக்க முடியாது. திரு சிவரட்னம் ஐயா தூர நோக்கும் தீர்க்க தரிசனமும் அயராது உழைக்கின்ற மனோபாவமும் கொண்ட ஒரு தலைவனாக எமது நிறுவனத்தில் பணியாற்றியதைக் கண்டு நான் பெருமைப்பட்டேன். இலங்கை வங்கியின் உயர்ச்சிக்காக பற்பல படிகளில் நின்று பணிபுரிந்தார். அவருடன் பணிபுரிந்த அவரால் அடையாளம் காணப்பட்ட ஊழியர்கள் இன்று வங்கி முகாமையாளர்களாக சிறப்பாக பணியாற்றுவது அவரின் சிறந்த முகாமைத்துவத்தை, நிர்வாக திறமையை, சிறந்த வழிகாட்டலை பறைசாற்றி நிற்கின்றன. அவரது மொழி அறிவு, சமய அறிவு, சமூக தொண்டு என்பன அவரின் நிர்வாகத்துக்கு எப்பொழுதுமே மெருகூட்டின. வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் எழுதிய கட்டுரைகள் என்றும் பசுமையாக இவற்றை நினைவூட்டி நிற்கின்றன. குன்றா உழைப்பும் குறையா முயற்சியும் என்றும் எதையும் சாதிக்கும் இந்த கூற்றினை செயலாக்கி காட்டியிருக்கின்றார். தென்மராட்சி என்பது மிக பரந்த ஒரு பிரதேசமாகும். இங்கு ஒரே ஒரு இலங்கை வங்கி கிளை, அதாவது சாவகச்சேரி கிளை உள்ளது.
திரு கணேசமூர்த்தி ஐயா, பாலசிங்கம் ஐயா போன்ற மேலும் பல சிறந்த வங்கியாளர்களால் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு வங்கி கிளையாகும். 2000ஆம் ஆண்டின் பின்னர் மிகவும் நலிவடைந்த நிலையில் இது காணப்பட்டது. ஆனால் திரு சிவரட்னம் ஐயா ஆபரேஷன்ஸ் மேனேஜராக இருந்த காலத்திலே அது ICBS வலைப்பின்னலில் அதை கொண்டு வந்து பின்னர் அவர் உதவி பொதுமையாளராக வந்தபோது ATM இயந்திரம் பொருத்தப்பட்டமை, கைதடி கொடிகாமம் விரிவாக்க பிள்ளைகள் ஆரம்பிக்கப்பட்டமை ஆகிய குறிப்பிடத்தக்க வேலைகள் செய்து முடிக்கப்பட்டு இன்று சாவகச்சேரி ஒரு பூரண இலங்கை வங்கி கிளையாக பரிணமித்திருக்கின்றது. இதற்காக எமது ஊழியர்களும் தென் மராட்சி வாழ் மக்களும் திரு சிவரட்னம் ஐயா அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள். திரு சிவரட்னம் ஐயா இத்தகைய சாதனைகள் செய்வதற்கு அவருடைய இல்லத்தரசி ஊன்றுகோலாக இருந்தார் என்றால் அதுவே உண்மையாகும். திரு சிவரட்னம் ஐயா தொடர்ந்தும் சாதனைகள் படைக்க வேண்டும். அதற்கு உந்து சக்தியாக அவருடைய மனைவி, பிள்ளைகள் செயற்பட்டு அனைவரும் அனைத்து செல்வங்களையும் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திரகுமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தது நெல்லியடி சார்பாக நெல்லியடி கிளையின் முகாமையாளர் திரு சகாதவன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்க வருகின்றார். இந்த விழாவின் தலைவரும் இலங்கை வங்கியின் யாழ் மாவட்ட முகாமையாளராக பதவி உயர்வு பெற்று பதவியேற்றிருக்கும் திரு ஆனந்த கணேசன் அவர்களே, இவ்விழாவின் கதாநாயகனும் கதாநாயகியுமாகிய திருமதி சிவரட்னம் அவர்களே, அவர் தம் பிள்ளைகளே, முகாமையாளர்களே, ஓய்வு பெற்ற வங்கியாளர்களே, சக ஊழியர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். நெல்லியடி கிளையின் சார்பில் இவ்விழாவின் நாயகன் திருவாளர் சிவரட்னம் ஐயா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் உரையாற்ற இருக்கிறேன். எனக்கு திருவாளர் சிவரட்னம் ஐயா அவர்களை நான் இலங்கை வங்கி 2வது கிளையில் சிசியாக இருக்கும் பொழுது அறிமுகமானேன். அப்பொழுது மாவட்ட முகாமையாளராக இருந்த திரு கணேசமூர்த்தி ஐயா அவர்கள் திரு சிவரட்னம் ஐயா அவர்களை எமது 2வது கிளைக்கு இன்வென்டரி செக் பண்ணுவதற்காக அவரை ஒரு ஆடிட் ஆஃபீஸராக அங்கே அனுப்பியிருந்தார். அப்பொழுது அங்கே முகாமையாளராக இருந்த திரு சம்பந்தநாதன் அவர்கள் என்னை அவருடன் இணைந்து பணியாற்றுமாறு பணித்திருந்தார். அதற்கு இணங்க நான் அவரோடு முதலாக அன்றுதான் வேலையை ஆரம்பித்தேன். நான் நினைக்கிறேன் ஒரு 2 கிழமை அளவு சென்றிருக்கும் அவர் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண. நான் ஒவ்வொன்றாக செக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடித்து இதை திருப்பி தாரோம் அதை திருப்பி தாரோம். இதை நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், இந்த ஒரு விடயத்தை பூரணமாக திருப்திப்படுத்தி முகாமைத்துவத்துக்கு சமர்ப்பிப்பது
அவர் அக்கறையாக இருந்தார். அன்றுதான் எனக்கு திரு சிவரட்னம் அவர்களை அறிமுகமானார். தொடர்ந்து நான் இலங்கை வங்கியில் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது ஜப்னா செகண்ட் பிரான்ச்சிலே அவர் முகாமையாளராக இருந்தார். அப்பொழுது அவர் அந்த கிளை முகாமையாளராக இருக்கும் பொழுது நான் ஜப்னா செகண்ட் பிரான்ச்சில் இருந்தேன். அப்பொழுது எங்கள் 2 கிளைகளுக்கும் அதிகமாக ஒரு பிணைப்பு இருக்கிறது. ஆகவே அவர்களுடன் நான் தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டாயமாக இருந்தது. அந்த காலங்களில் நான் திரு சிவரட்னம் ஐயா அவர்களுடன் சில விடயங்களில் கதைத்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதன் பிறகு அவர் சிரேஷ்ட முகாமையாளராக பதவி உயர்வு பெற்று ஜப்னா சூப்பர் கிரேட்டுக்கு சீனியர் மேனேஜராக வந்தார். அந்த காலத்தில் புதிதாக இப்பொழுது நாம் நடைமுறையில் இருக்கிற ICBS சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஆரம்ப காலகட்டம். அந்த கட்டத்திலே திரு சிவரட்னம் ஐயா அவர்களுடன் கூடுதலாக இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. அது ஒரு புது விடயம். திருமதி பிரபாகரன் சொன்னது போல அவர்களுக்கும் அந்த விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. திரு அரமநாயம் ஐயா இருந்த பொழுது நானும் திரு பிரேமராஜன் திரு விஜயகுமார் அவர்களை இங்கிருந்து கொழும்புக்கு அனுப்பி இந்த ICBSல ஒரு டீம் மெம்பர்ஸாக சேர்ந்திருந்தாங்க. அந்த வகையில் எங்களுக்கு கொஞ்சம் அந்த பெட்டிய நாலேஜ் இருந்தபடியால் நான் அதை அடிக்கடி அவருடைய இந்த விடயம் சம்பந்தமாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இப்பொழுது இணைந்து செயல்பட்டதில் அவர் அந்த விடயத்தை எவ்வளவு கெதியாக கற்றுக்கொண்டார் என்பதை என்னால் உணர முடிந்தது. தொடர்ந்து அவர் அங்கிருந்து பதவி உயர்வு பெற்று நமது வடபிராந்தியத்துக்கு செயற்பாட்டு முகாமையாளராக இங்கே வந்திருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் திரு சிவரட்னம் ஐயா அவர்களை மறக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யுத்தம் சூழ்நிலைகளாக காரணமாக இலங்கை வங்கி யாழ்ப்பாண கிளை, திருநெல்வேலி கிளை, அடுத்ததாக செகண்ட் பிரான்ச், இந்த 3ஐயும் தவிர மத்திய கிளைகள் கணினிமயப்படுத்துவதிலே சரியான தாமதம் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் கணினிமயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில் திரு சிவரட்னம் ஐயா அவர்கள் முன்னின்று உழைத்து களம்பில் இருந்து அதிகாரிகளை அழைத்து கத்தித்துறை கிளை, மானிப்பாய் கிளை, நெல்லியடி கிளை கணினிமயப்படுத்த வேண்டியிருந்தது. அந்த கட்டத்தில் திருவாள சிவரட்னம் என்னையும் திரு பிரேமராஜனையும் திரு விஜயகுமார் அவர்களையும் அழைத்து இந்த காரியத்தை உங்களால் செய்து முடிக்க முடியுமா, முடிந்தால் சொல்லுங்கள், நான் தலைமை காரியத்திலிருந்து அனுமதி பெற்று தருகிறேன், அவர்கள் வருவதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் சாடையாக தயங்கிய பொழுது, இல்லை உங்களால் முடியும், நீங்கள் இந்த காரியத்தை செய்து தர வேண்டும், நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளையை விட்டால் அதை நாங்கள் 3 பேரும் கலந்து ஆலோசித்து ஏற்றுக்கொண்டோம். அந்த வகையில் அந்த பெருமை எங்கள் 3 பேருக்கு கிடைத்ததற்கு திரு சிவரட்னம் ஐயா அவர்களையே சாரும். அந்த வகையில் சுன்னாகம் கிளை, காங்கேசந்துறை கிளை, காரநகர் கிளை, கைட்ஸ் கிளை, சாவச்சேரி கிளை, இந்த 5 கிளைகளையும் நாங்கள் 3 பணியாற்றி கணினிமயப்படுத்தினோம். ஆன்லைன் சர்வீஸ்களை கொண்டு வந்தோம், ICBS சிஸ்டத்தை. அதற்கு உறுதுணையாக இருந்தவர் திரு சிவரட்னம் ஐயா அவர்கள். அதற்கு எமக்கு கிடைத்த பாராட்டும் பரிசுகளும் திரு சிவரட்னம் ஐயா அவர்களையே சாரும். அந்த வகையில் நாங்கள் என்றும் அவருக்கு கடமைப்பட்டவர்களாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு விடயத்தையும் கூறலாம். அவர் எப்பொழுதும் ஒரு செயல் வீரனாகவே இருந்திருக்கிறார். இந்த இலங்கை வங்கி மாவட்ட காரியாலயத்துக்கு ஒரு குறைபாடு இருந்தது, நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இந்த நான் இன்று பேசுகிற மேடை அநேகமாக எங்களுடைய மேல்தரக்களை இருந்து ஒரு முறையும் எடுத்துக்கொண்டு வருவோம், இங்கே வைத்து பேசிட்டு பிறகு திருப்பி கொண்டே கொடுப்போம். அப்பொழுது
நான் அங்கே சிசி இருந்தோடைய சில பிரச்சனைகளும் வந்திருக்கிறது. அதை உணர்ந்து தன்னுடைய அன்பளிப்பாக இதை தந்திருக்கிறார். அதிலிருந்து தெரிகிறது அவர் எவ்வளவு தூரம் நமது இலங்கை வங்கியோடு இணைந்து இருக்கிறார் என்பது. ஒரு சிறந்த பரிசினை தன் ஞாபகார்த்தமாக இங்கு தந்திருக்கிறார். ஊழியர்கள் சார்பில் அவருக்கு நான் இந்த விடயத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விடயம், என்னை யார் என்றே தெரியாதவர்கள், ஆனால் நான் எஃப்னா செகண்ட் பிராஞ்சில் இருந்தபொழுது அவர் நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் கிளையில் இருந்திருப்பார். இந்த கல்வி அறிவிலே அவர் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார், மற்றவர்களை மோட்டிவேட் பண்ண மட்டத்தில் இருக்கிறார் என்பதற்காக சொல்கிறேன். அப்பொழுது இப்போது படிப்பவர்கள் மாதிரி சரியான படிப்பதற்கான வசதிகள் குறைவு. ஏஐபி கம்ப்ளீட் பண்ணுறேன்டால் இந்த நாங்கள் ஒவ்வொரு தடவை தேடி போய் படிக்கணும். அந்த 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 காலங்களிலே வகுப்புகள் நடத்துவது என்பது கிடையாது. யாராவது 5-6 பேர் இணைந்து குமாரவேல் மாசம் அப்படி ஆனாக்கிட்ட போய் தான் படிக்கலாம். அப்படி கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு பாடமாக பாஸ் பண்ணி ஏஐபி இன்டர்மீடியட் பாஸ் பண்ண உடனே அந்த ரிசல்ட்ஸ் வந்த நாளைக்கு காலமே எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். மத்தியானம் எனக்கு ஒரு மெமோ வந்தது திரு சிவரட்னங்களுக்கு பாராட்டு. இப்போ எந்த இடத்துல யாரை எப்படி பாராட்டணும், கல்விக்காக எப்படி ஊக்கம் கொடுக்க வேணும் என்பதற்கு ஒரு உதாரணமாக தான் இதை சொல்லுகிறேன். அதே மாதிரி நான் அதை கம்ப்ளீட் பண்ண பொழுது அவர் மெமோ எனக்கு அனுப்பியிருந்தார். அவையெல்லாம் நான் இப்பொழுதும் சேர்த்து என்னுடைய ஃபைல்லே அதுவும் இருக்கிறது. நான் ஒன்றையும் எறியவில்லை. ஏனென்றால் அதெல்லாம் எனக்கு ஞாபகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அதை வைத்திருக்கிறேன். இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் ஒருத்தரையும் எப்பாறு அவர் பாராட்ட வேண்டும், அதை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக நடந்து கொண்ட முறைகளை உங்களுக்கு சொல்வதற்காக சொல்கிறேன். அதே போல திரு சிவரட்னம் ஐயா அவர்கள் ஆபரேஷன் மேனேஜராக இருந்த பொழுது எனக்கு உதவி முகாமையாளராக பதவி உயர்வு கிடைத்தது.